இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா வழக்கறிஞர். தன்னுடைய சிறு வயது முதலே சமூக சேவையில் ஈடுபட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்து கட்சி தொடுத்த பல்வேறு முக்கிய வழக்குகள்ல வாதிட்டவர். பாமகவின் செய்தி தொடர்பாளர் கே பாலு அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி சார். ஒரு வழக்கறிஞரான நீங்க அரசியலுமே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. நம்ம நிறைய அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட இளமை காலம் பத்தி, உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நமது தொலைக்காட்சியில் தினமும் ஒரு விஐபி என்ற பகுதியில் என்னை அழைத்தது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். நான் உள்ளபடியே நான் ஒரு விஐபி அல்ல. நான் ஒரு சாதாரணமானவன், ஒரு எளிமையாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். என்றாலும் என்னை இந்த விஐபி இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததற்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பரபரப்பு 50 ஆண்டுகளை தாண்டி சென்னையில் இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கைகள் மத்தியில் இளமை கால பருவத்தை இந்த சொல்லுங்கள் என்று சொல்வதே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். நான் ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு முன்னணி தலைவராக அந்த பகுதியில் இருந்தவர். ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தினுடைய அவை தலைவராக இருந்தவர். அதே போன்று எங்கள் பகுதியில் கிராமப்புறத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இளமை காலத்தில் பள்ளி படிப்பு, பள்ளியில் நான் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். 1986 ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தி பேரணியை நடத்தி அதெல்லாம் செய்தித்தாள்களில் அந்த காலத்தில் வந்தது. அதற்கு பிறகு சட்டக்கல்லூரிக்கு சென்றேன். அதற்கு பிறகு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரியில் படித்தேன். அதற்கு பிறகு சென்னை சட்டக்கல்லூரிக்கு வந்தேன். இளமை பருவம் என்பது ஒரு மகிழ்ச்சியானது. ஏனென்றால் என்னுடைய ஊர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்சுருட்டி என்று சொல்லக்கூடிய ஊர். விவசாயிகள், கிராமப்புற மக்கள் அங்கே பெருமளவில் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி. எனவே அந்த இடத்தில் இருந்து இந்த தூரத்திற்கு வந்திருக்கிறது இந்த காலங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, பிரமிப்பாக இருக்கிறது. நானும் இன்னும் அந்த பழைய நினைவுகளோடு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்களை சந்திப்பது, எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரமாக நான் கருதுகிறேன். ஓகே சார். நான் ஒரு விஐபி இல்லை, என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது உங்களோட பெருந்தன்மை காட்டுற விதமாக தான் இருக்குது. சரி, அடுத்ததா அரசியல் உங்களுக்கு ஈடுபாடு எப்படி ஏற்பட்டுச்சு? பாமகவை எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, அதாவது நான் தான் முன்னாடியே சொன்னேன். என்னுடைய தந்தையார் மீன்சுருட்டி பகுதியில் ஒரு திராவிட இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தவர். அப்போ தேர்தல் நடக்கிற காலங்கள்லாம் அதற்கான பிரச்சார வாகனங்கள் அன்று பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எங்கள் வீட்டில் தான் நிற்கும். காலையில் அதில் கூடிய டிரைவர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு போகிறப்போ அந்த பிரச்சார வாகனத்தில் நானும் பிரச்சாரம் பண்ணுவேன். ஒரு 7 வயசு 8 வயசு கூட இருக்கும். அப்போலேருந்து ஆரம்பித்து அரசியல். ரெண்டாவது, எங்கள் பகுதியில் எங்கள் தந்தையார் ஒரு பத்திரிகை முகவராக, பேப்பர் ஏஜென்ட் என்று சொல்வார்கள். எல்லா பத்திரிகைகளும் வரும். கல்கண்டு, குமுதம், முத்தாரம், ராணி காமிக்ஸு, வண்ணத்திரை போன்ற பல பத்திரிகைகள் அந்த சின்ன வயதில் வரும். அதுமாதிரி வரக்கூடிய இதழ்கள், தினத்தந்தி, தினமலர், தினகரன், இந்து, எல்லா பத்திரிகைகளும் வரும். அதை காலையில் எடுத்து பிரித்து அதை படித்து விட்டு அதை லைனுக்கு அனுப்பிட்டு அதற்கு பிறகு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன். எனவே சின்ன வயதிலிருந்தே அரசியல் செய்திகளை அறிந்து கொள்வதில், அரசியலை பற்றி அதில் ஒரு ஆர்வமாக நான் இருந்தேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் ஈழத்தமிழர்களுக்கு மீது எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு. அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நானும் மாணவர் பருவத்தில் அதன் மீது பற்றுதலோடு இருந்தேன். அதற்கு பிறகு வைகோ அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஈழம் சென்று வந்தபோது அப்பொழுது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன், ஏவிசி கல்லூரியில். அப்போது அவர் மீது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத்தமிழர்களுக்காக 6 வருடம் இல்லை 60 வருடம் நான் சிறை செல்ல தயார் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அப்பொழுது சொன்னார். ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்பதை சென்னையிலே நடத்தினார். அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் சைதாப்பேட்டையிலிருந்து மெரினா கடற்கரை வரை பிரபாகரனுடைய படத்தை தலையிலே வைத்து கொண்டு பேரணியில் சென்றவர்களில் நானும் ஒருவன்.
எங்கள் பகுதியிலிருந்து அப்பொழுது சின்ன வயதில் வன்னியர் சங்கத்தினுடைய கூட்டங்கள் காட்டுமன்னார்குடி ஜெயங்கொண்டம் பகுதியில் நடக்கின்ற பொழுது எங்கள் பகுதியிலிருந்து எங்கள் கிராமத்திலிருந்து அப்போ டிராக்டர் சொல்லுவாங்க, அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அதில் வந்து எல்லாரும் கிளம்பி போவாங்க. அப்போ போகும்போது எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தை சேர்ந்த கண்ணதாசன் என்பவர் என்னை அழைத்து செல்வார். அப்புறம் வந்து எம்கே ராஜேந்திரன், வேங்கை புலியன், டாக்டர் மாசிலாமணி, இவர்களெல்லாம் அந்த காலத்தில் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர்களெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அவங்களோடு நானும் போவேன். போகும்போது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக போயிட்டு வருவோம். போயிட்டு நான் திரும்பி வரும்போது மஞ்சள் துண்டோட ஒரு முறை வந்தேன். அது வந்து காட்டுமன்னார்குடியில் நடந்த ஒரு மாநாடு. அதில் வேங்கை புலியன், டாக்டர் மாசிலாமணி எல்லாருமே பேசினாங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரேன். நான் காலதாமதமாக வரேன். என்னுடைய தந்தையார் வெளியில் உட்காந்துருக்காங்க. நான் மஞ்சள் துண்டு வந்து வந்ததை பார்த்துட்டு என்னை இழுத்து போட்டு அடித்து, இனிமேல் நீ மஞ்சள் துண்டை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்போவே எங்கள் தந்தையார் வந்து அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய பாசம். ஆனாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த நிலைப்பாடு என்பது எனக்கு பெரிய ஈடுபாடை கொடுத்தது. அதோடு நான் வந்து 93 சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். அப்போ 93 சென்னை சட்டக்கல்லூரியில் சேருவதற்கு சட்டக்கல்லூரியில் சேருவதற்கான இடம் என்பது எனக்கு கிடைத்தது. ஆனால் சென்னையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவு. 1989 மருத்துவர் ஐயா அவரின் போராட்டத்தின் காரணமாக வந்தது. அதன் காரணமாகத்தான் சென்னையில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவு எம்பிசியின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டது. அதன் மீது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. எங்கள் பகுதியில் மிக பிரபலமான எல்லா இளைஞர்களையும் மிகப்பெரிய அளவில் கவர்ந்த மரியாதைக்குரிய மறைந்த காடுவெட்டி குரு அவர்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நெருக்கமானவர். அவர் மீது மிகப்பெரிய ஈடுபாடு. அவர் தந்தையார் ஒரு கொலை வழக்கில் அவர் திருச்சி சிறையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் மாணவர்களாக எங்கள் பகுதியை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சென்று அவரை சந்தித்து விட்டு வருவோம். எனவே அவர் மீது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. அதன் காரணமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் என்னை இணைத்து கொண்டேன். மருத்துவர் ஐயா அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தியது மாவீரன் குரு அவர்கள் தான். அது நீண்ட காலம், அதை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவரோடு தனிப்பட்ட முறையில் நெருங்கி பழகி கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியான உறவை ஐயா அவர்களோடு ஏற்படுத்தி கொடுத்தது அவர். ஜெயங்கொண்டத்திற்கு வருகிறது கூட என்னை பாட்டாளி மக்கள் கட்சியில் 1992 என்னை கட்சியிலே இணைத்தார்கள். ஆனால் எனக்கு ஐயாவோடு நெருக்கம் ஏற்படவில்லை. ஆனால் 2000 தான் 2001 அந்த காலகட்டத்தில் தான் நான் ஒரு வழக்கறிஞராக சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஐயா அவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்தது. அதிலிருந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எனவே அரசியல் என்பது என்னுடைய இளமை காலத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சிகளையும், சிறு செய்திகளையும், ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் மிக கவனமாக கவனித்து கொண்டிருந்தவர் நான். எந்த பக்கம் திரும்பினாலும் பாமக பத்தின செய்தியாக தான் இருக்குது, பாமகவோட மோதல் பத்தின செய்தியாக தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் காரணம்? யார் தான் இந்த பிரச்சனைக்கான சூத்திரதாரி? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக தற்பொழுது இருந்திருக்கிறது. என்னை ஒட்டுமொத்த தமிழ் உலகத்திற்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த நிலையை என்னை உட்காருவதற்கு, இந்த போன்று உங்களிடம் பேசுவது போன்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு சூழல், இப்படி ஒரு நிலைமை, இது போன்ற ஒரு நிலை வரும் என்று கனவில் கூட நாங்கள் நினைத்ததில்லை. இது இன்னமும் நான் நினைத்து பார்க்கிறேன், இது நிஜமா பொய்யா, ஏன் இந்த நிலைமை உருவானது, இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் யோசித்து பார்க்கின்றோம். எனவே இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு பெரும் மனசுமையாக, ஒரு வெளியிலே சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் பல்வேறு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழல் என்பது வந்துவிட்டது. இதை எப்படி நாங்கள் லாவகமாக கடந்து செல்ல வேண்டும், இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஓகே, ஒரு காலத்தில் ராமதாஸ் அவர்கள் மீது ரொம்ப பற்றோடு, மிகுந்த பற்றோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போவுமே மதிப்பு மரியாதையும் அவர் மேலே இருக்குது அப்படின்னும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கப்போ ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு துரோகி பட்டம் சூட்டுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கும் ஐயா அவர்கள் மீது துளி அளவில் கூட எங்களுக்கு மரியாதை என்பது குறைந்ததில்லை. அவர் எங்களை வழிநடத்தியவர், எங்களை ஆளாக்கியவர், அரசியலை கற்றுத்தந்தவர், பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம்.
இது ஒரு காலத்தால் நடந்த ஒரு கோலம் சோதனை என்று சொல்லலாம். இது எப்படி யாரால் நிகழ்ந்தது, இதற்கு ஏன் காரணம் என்பதை சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த சூழல் என்பது உருவாகி இருக்கிறது என்பது உள்ளபடியே ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். நான் வாயார மனதார தொலைக்காட்சிகளில் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது ஒரு சிறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது ஒரு ஒரு சின்ன விமர்சனம் எழப்போகிறது என்றாலே துடித்து போய் அதை தடுக்கக்கூடியவன். இன்றைக்கும் தடுப்பேன். இன்றைக்கும் அதற்கு அவர் மீதான நற்பெயருக்கு, அவருக்கு புகழிற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய நிலையை யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் பல்வேறு பாராட்டு பத்திரங்களை கொடுத்தவர். பல்வேறு இடங்களில் என்னை உட்கார வைத்து அழகு பார்த்தவர். என்னுடைய உழைப்பை, நான் அந்த இயக்கத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அது தெரியும். கடைசியாக அவர் சென்று சந்திக்கின்ற பொழுது கூட 2013 ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டது, மருத்துவர் ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் இருந்தது, 124 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அந்த வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு அவர்களை எல்லாம் விடுதலை செய்து குண்டர் சட்டங்கள்லாம் தகர்த்திருந்து எல்லோரையும் வெளியே கொண்டு வந்தது. அதை கூட ஐயா அவர்கள் நினைவு கூர்ந்து அதெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னார். ஆனாலும் என் மீது ஐயா அவர்கள் தற்பொழுது கோபமாக இருக்கிறார், ஆத்திரமாக இருக்கிறார் என்பது நான் அறிகிறேன். மற்றவர்கள் மூலமாக அதை உணர்கிறேன். இதற்கு துளியும் நான் காரணம் அல்ல. இது அங்கே அவரோடு இருக்கக்கூடியவர்கள், அவரோடு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத செய்திகள், தகவல்களை அவரிடத்திலே சொல்லி இந்த ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஐயா அவர்களுடைய நற்பெயரை, புகழை என் வாழ்நாள் முழுவதும் பரப்புவது, காப்பது, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பணியாற்றுவது, கட்சியினுடைய தொண்டர்களுடைய நலன்களை நீதித்துறையின் மூலமாக பாதுகாப்பது, தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பது, தமிழகத்தினுடைய வளங்களை பெருக்குவது, இதற்கான பணிகளை பெறுவோம். அதே போன்று பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக போராடி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவது, இதுதான் அடிப்படையாக என் மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். இந்த சூழ்நிலையிலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எந்த இடத்திலும் நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க அப்படிங்கிறது உங்க பேச்சின் வாயிலாக புரிகிறது. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் பாமகவில் நடந்து வர இந்த மோதல் போக்குக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க. மறுபுறம் ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுதான் உண்மை? இல்லை, அது ஒரு இதில் திமுக தொடர்பே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பல்வேறு இதன் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மிக கீழ்த்தரமாக, மிக மிக அவதூறாக, வெளியிலே சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பொதுத்தலங்களில், சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் மீது பல புகார்களை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் ஒரு வழக்கு கூட அவர்கள் மீது பதிவு செய்யப்படவில்லை. அதே போன்று அவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தது. அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் பின்னணியாக இருந்து, மறைமுகமாக இருந்து, நேரடியாக அவர்கள் வெளியே வராமல் பின்னணியில் இருந்து இந்த பிரச்சனை இது உருவெடுப்பதற்கும் இது இன்னும் வளர்வதற்கும் அவர்கள் பின்னணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இன்னொரு தகவல் சொல்கிறேன். அதாவது நாங்கள் அந்த திமுக தான் காரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சமீபத்து காலத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிநாடு பயணம் முதலமைச்சர் மேற்கொண்டு தமிழகம் திரும்பியதில் எந்த முதலீட்டையும் கொண்டு வரவில்லை. இது ஒரு வெற்று சுற்றுப்பயணம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். அது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்தார்கள். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதற்கு எதிர்மாறாக திமுக அரசிற்கு ஒரு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறார். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுப்பதாக கூறி ஏமாற்றி இன்று வரை ஏமாற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை மருத்துவர் ஐயா அவர்கள் புகழ்ந்து பேசுவதும் பாராட்டுவதும் என்பதும் எப்படி நிதர்சனத்துக்கு எதிரானதோ அது அப்படித்தான். அதனால தான் எங்களுக்கு இது திமுகவினுடைய பின்னணி என்பது இருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது. நன்றி சார். இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் தொடர்பாகவும் உங்களது இளமை காலம், குடும்பம் தொடர்பாகவும் பல்வேறு அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.